அனைத்து தோழர்களுக்கும் வணக்கம். இது அரசியல் அறிவோம் யூடியூப் சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆங்கிலேயர் வருவதற்கு முன்னால் இந்தியாவோட கட்டமைப்பு எப்படி இருந்தது, ஆங்கிலேயர் வந்ததற்கு பின்னால் இந்தியாவோட கட்டமைப்பு எப்படி மாறி இருக்கிறது என்பதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆங்கிலேயர் செய்தது நமக்கு நன்மையா இல்லை தீமையா என்பதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல ஆங்கிலேயர்னு சொல்லதோட மேற்கத்திய நாடுகள்னு சொல்லலாம். மேற்கத்திய நாடுகள்னால் போர்ச்சுகீஸ், டச்சு, டேனிஷ், தென் ஃப்ரெஞ்சு, இன்னைக்கு ஆங்கிலேயர்னா இங்கிலாந்து, யூகே. அதுக்கு வர்றதுக்கு முன்னால் எப்படி, வந்ததுக்கு பின்னால் எப்படி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவுக்கு வராங்க. 1498 வாஸ்கோட காமா கொச்சியில் வர்றாரு. அதற்கு முன்னால் கல்வி எப்படி இருந்தது, இதற்கு பின்னால் கல்வி எப்படி மாறி இருக்குன்னு தான் பார்க்குறோம். அது வருவதற்கு முன்னால் கல்வின்றது குருகுல கல்வி இருந்தது. குருகுல கல்வின்னா ஒரு சாரர் மட்டும்தான் அதில் உயர்குடி என்று சொல்லக்கூடிய பிராமின்ஸு, இல்லை வைஷ்யரியர்கள், இல்லை சத்திரியர்கள், இது போன்றவர்கள் தான் கல்வியில் இருக்கலாம், கல்வி கற்கலாம்னு இருந்தது. அனைத்து சமூகமும் கல்வி கற்க வேண்டும். கல்வியில் புரட்சி ஏற்பட்டது என்றால் பிரான்சிஸ் சேவியர் கொச்சியில் முதல்ல மிஷினரி கல்வி நிறுவுகிறார். இது மதம் சார்ந்ததாக இருக்கலாம். மதம் சார்ந்ததாக இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் அனைத்து சமூகமும் பயன்படணும்னு நினச்சது அது மதம் சார்ந்ததாகவே இருக்கட்டும், மதமாற்றமாகவே இருக்கட்டும். கல்வியை பொறுத்தளவுக்கு அனைவருக்கும் கல்வி கொடுக்கறது அது கிறிஸ்துவராக இருந்தாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம். அது உண்மைதான். அவங்க கல்வியை கொடுக்கும்போது அவங்க கெட்டவராக இருந்தாலும் ஒரு சார ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கு அவர்கள் நல்லவராக தான் இருந்தது. இன்றைக்கி நம்ம பார்த்தோன்னா கல்வின்றது மிஷினரி கல்வி, கிறிஸ்துவ கல்லூரிகள் ஆரம்பிக்கப்பட்ட பிறகு தான் இந்தியா முழுக்க கல்லூரிகள், பள்ளிகள் என்பதுக்கு அதிகமாக கட்டப்படுது. அது அப்பயும் பிராமின்றவங்க கல்வியில் சமூகம், அனைத்து சமூகமும் என்ன செய்யக்கூடாது, கல்வி கற்கக்கூடாதுன்னு போய் போராடினாங்க. கண்டிப்பாக இது போராடிட்டுருக்காங்க. யாரும் தாழ்த்தப்பட்ட சமூகத்திலேருந்து யாரும் கல்வி கற்கக்கூடாதுன்னு ஆங்கிலேயர்கிட்ட போராடினாங்க. ஆனால் ஆங்கிலேயர் பொது உடைமை சிந்தனையில் அனைவரும் கல்வி கற்கணும் தான், நாங்கள் கல்வி கொடுப்போம் தான் சொன்னது ஆங்கிலேயர், போர்ச்சுகீசியர்கள். இப்போ இன்னும் சொல்லப்போனால் டிபி மெக்காலே வருவதற்கு முன்னால் அப்போ எவ்வளோ சட்டங்கள் ஏற்றுறாங்க. நமக்காகன்னு சொல்ல முடியாது. ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இப்போ ஹெண்டர் கல்விக்குழுவிலேருந்து, ஹெண்டர் கல்விக்குழு என்பது பெண்களுக்கு கல்விக்கு முக்கியத்துவம். அதுக்கு சார்லஸ் விட்ட அறிக்கை இந்தியாவின் மகாசாசனம் என்று அழைக்கப்படுகிறது. இதெல்லாமே அனைத்து நிலைகளிலும் அனைவருக்கும் கல்வி என்றது ஒன்றை தான் வலியுறுத்தியிருக்கு. அதேமாதிரி டிபி மெக்காலே 1835 கொண்டு வந்த சட்டம் தான் ஒவ்வொரு சமூகமும், ஒவ்வொரு ஒடுக்கப்படுகிற சமூகம், தாழ்த்தப்பட்ட சமூகம், அடிமட்டத்தில் இருந்த எல்லாரையும் தூக்கி நிலையாக நிறுத்தினது. கல்வி என்று ஒன்று இருந்தால் பொருளாதாரம் சார்ந்து, இல்லை அறிவியல் சார்ந்து, இல்லை சமூகம் சார்ந்து, அரசியல் சார்ந்து ஒருவன் சிந்திக்க வைக்க முடியும்னா அது கல்வியால் மட்டும்தான் முடியும். அந்த கல்வியை கொடுத்தது ஆங்கிலேயர்னு சொல்லலாம். ஆங்கிலேயர்னு சொல்கிறதோட மேற்கத்திய நாடுகள்னு சொல்லலாம். மேற்கத்திய நாடுகள்னு சொல்கிறதோட கிறிஸ்துவ மதமாற்ற குழுக்கள்னு சொல்லலாம். மதமாற்றமாகவே இருந்தாலும் சரி தான், அது கொடுத்ததுனால அந்த மதமே இருந்தாலும் இன்றைக்கி நிறைய பேர் ஒடுக்கப்பட்ட சமூகமோ இல்லை அனைத்து சமூகமும் கிறிஸ்துவர்களாகவோ முஸ்லீம்களாகவோ மாறுவதற்கு காரணம் இது போன்ற கல்வியை கற்க தான். அப்படி வந்தது தான் எல்லாமே தமிழர்கள் இருந்தால் இப்படி மைக்ரேஷன் ஆகி எல்லா இதுலேயும் இருக்காங்க. எல்லா மதங்களிலும் சார்ந்ததுக்கு காரணம்ன்றது இந்த ஒரு மதமாற்றத்துக்கு காரணம் கல்வியினால தான். அதுக்கு முன்னால் பௌத்தமோ இல்லை சமணங்களோ தமிழகத்தில், இந்தியாவில் பரவி இருந்தது. அது ஒரு குறிப்பிட்ட அடக்குமுறை, ஒடுக்குமுறைகளுக்கு உட்பட்டு அது காணாமல் போனது. அதற்கு முன்னால் தமிழகத்தில் சமணம், பௌத்தம் செழித்தோங்கி இருந்தது. இன்றைக்கி ஆங்கிலேயர் வரதுக்கு முன்னால் எப்படி இருந்து, ஆங்கிலேயர் வர்றதுக்கு பின்னால் எப்படி இருக்குதுன்னு பார்க்குமா, 1719 ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் இருக்கிற ஒரு ஆண்மகனுக்கு கல்யாணமானால் அந்த கல்யாணமான பெண் ஒரு நாள் இரவு பிராமண குடும்பத்தில் இருக்கிறவரோடு, பிராமணர்களோடு புடலூரில் இருக்கணும்னு இருந்தது. அதை உடச்சி அது இருக்கக்கூடாதுன்னு கொண்டு வந்தது ஆங்கிலேயர். 1829 சதி என்னும் உடன்கட்டையை ஒழித்தது ஆங்கிலேயர். அது மட்டுமா இல்லை,
எவ்வளவோ சட்டங்கள் நமக்கு எதிராக எந்தெந்த சட்டங்கள் வந்து தனி மனித சுதந்திரத்தை பாதிக்கப்படுதோ, இல்லை பொது உடைமையை பாதிக்கப்படுதோ, இல்லை அனைத்து பொதுமக்களும் சமம்தான் என்று இருந்தது. ஒவ்வொரு சட்டங்கள் இன்னைக்கு வந்து நம்ம நினைக்கலாம், இன்னைக்கு அம்பேத்கர் வந்துட்டாரு, அயோத்திதாச பண்டிதர் இருக்காரு, ரெட்டமலை சீனிவாசன் இருக்காரு, இல்லை எம்சி ராஜா இருக்காரு, இல்லை ஜோதிபா பூலே இருக்காரு, இவங்கெல்லாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் இருக்கிறதுக்கு காரணம் யாருன்னு நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இந்த சமூக புரட்சியாளர்கள் வந்து உருவாக காரணமே ஒரு வகையில் ஆங்கிலேயர் தான். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இன்றைக்கி வந்து ரெட்டமலை சீனிவாசன் பேசியிருக்கலாம், அயோத்திதாச பண்டிதர் பேசியிருக்கலாம், இல்லை அம்பேத்கர் பேசியிருக்கலாம், இங்கே நம்ம இடத்துல தந்தை பெரியார் பேசியிருக்கலாம். இவங்கெல்லாம் இருக்க காரணம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அவங்களெல்லாம் ஆங்கிலேயர்ன்றவங்க ஒருத்தவங்களோட சப்போர்ட்டில் தான் இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஆங்கிலேயர் வருவதற்கு முன்னாடி எந்த ஒரு புரட்சியாளராவது அனைத்து சமூக மக்களுக்கும் கல்வி வேணும், அனைத்து சமூக மக்களும் கல்வி வந்து ஆங்கிலேயரோட விடுதலையோட சமூக விடுதலை தான் முக்கியம்னு பேசணுங்கன்னு யாருமே எடுத்தே பார்க்க முடியாது. இன்றைக்கி எல்லா சமூக புரட்சியாளரும் உருவாக காரணமே ஆங்கிலேயர் கொடுத்த ஒரு தன்னம்பிக்கை தான். அவங்களோட சப்போர்ட்டில் தான் அம்பேத்கர் இருந்தாலும் சரி, இவங்க நான் சொன்ன சமூக புரட்சியாளர்களும் அவங்களோட சப்போர்ட்டில் தான் இருந்தாங்க. இதுதான் உண்மை. அந்த வகையில் ஆங்கிலேயரை நம்ம வந்து பாராட்டி தான் ஆகணும். இன்றைக்கும் வந்து தென் மாவட்டங்களில் சார் ஜான் பென்குயிக்கு தெரியும் உங்களுக்கு, பெனிகுயிக்கு, அவருடைய பொங்கலை கொண்டாடுற அளவுக்கு ஒரு நன்றி உள்ள விசுவாசம் உள்ள மக்களாக இருக்கிறதுக்கு காரணம் அவர் வந்து தன்னுடைய சொத்தை விற்று வந்து முல்லைப் பெரியாறு அணையை கட்டினாருன்றது வரலாறு. அது மட்டுமா செஞ்சுருக்காங்கன்னு இல்லை. இன்றைக்கி வந்து ரயில்வே துறை சார்ந்து, பொதுத்துறை சார்ந்து, சிவில் பணி சார்ந்து எல்லாமே வந்து ஆங்கிலேயர் தான் நமக்கு கட்டமைப்பை வந்து உருவாக்கி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்குற அனைத்து இப்போ அம்பேத்கர் போராட்டிருக்காருன்னா அம்பேத்கர் என்ன சொல்கிறாரு, 300 ஆண்டுகள் தான் எங்களை ஆங்கிலேயர் ஆட்சி செஞ்சுருக்காங்க, 300 ஆண்டுகள் சுரண்டி போயிட்டு இருக்காங்க. அந்த விடுதலையோட, தேச விடுதலையோட எங்களுக்கு வந்து சமூக விடுதலை தான் முக்கியம். 300 ஆண்டுகள் நாங்கள் வந்து ஒரு வகையில் அடிமைப்பட்டு இருந்தாலும் 2000 ஆண்டுகள் நாங்கள் வந்து அடிமைப்பட்டு இருக்கிற அடிமை தான் நாங்கள் உடைச்சி எறியணும். அந்த அடிமையை நாங்கள் உடைச்சி எறிந்தாவே இவர்களோட அடிமை முறையை வந்து எங்களால் வந்து எதிர்த்து போரிட முடியும்னு சொன்னாங்க. இன்றைக்கி ஆங்கிலேயர் செஞ்சது வந்து அது மட்டும்தான் இல்லை. இன்றைக்கி வந்து நீங்கள் தாமஸ் மன்றோன்றது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. தாமஸ் மன்றோ என்ன செஞ்சார், ரயத்துவாரி முறைன்றது வந்து சென்னை மாகாணத்தில் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. ரயத்துவாரி முறையை வந்து அறிமுகப்படுத்தும் போது ஒரு வில்லியம் திரிமெண்ட்ரேன்னு ஒரு மாவட்ட ஆட்சியர், அவர் சென்னையை சார்ந்தவர், அவர் வந்து ஒரு புள்ளி கணக்கெடுப்பு எடுக்கிறாரு. கணக்கெடுப்பு எடுக்கும்போது தான் தெரியுது, உழுகுடின்றவங்களை வந்து அவர் காரணம் காட்டுறாரு. ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகங்கள் என்பது ஒரு சாரர் மட்டுமே அனைத்து நிலங்களையும் வச்சுருக்காங்க. அவங்க வந்து கண்டிப்பாக உழுகுடி கிடையாது. அவங்க எல்லாம் நிலத்தை மட்டும்தான் அவங்க பேரில் வச்சுருக்காங்க. ஒருத்தவங்க வந்து வயலில் உழைச்சி வேர்வை செஞ்சு அவன் வந்து எல்லாத்தையும் அறுவடை செஞ்சு தருவான். ஆனால் அவனுக்கான ஊதியம் இன்ன வரைக்கும் கிடைக்கிறது இல்லை. ஆனால் இதனால தான் வந்து ஆங்கில அரசுக்கான வருவாய் குறையுது. இதனால் அது வில்லியம் திரிமெண்ட்ரே போய் சொல்கிறாரு, அனைத்து சமூக மக்களுக்கும் நிலம் கொடுத்தா இந்த வருவாயானது கண்டிப்பாக வந்து மேலே வரும், அதிகமான வருவாய் வரும்னு போய் சொல்கிறாரு. இது ஒரு வகையில் அவங்களுக்கு வருவாய் வந்து எங்களுக்கு கம்மியாக வருதுன்னு நினச்சிருந்தாலும் அனைத்து சமூக மக்களுக்கும் நிலம் தரணுன்றது வந்து அவர் சொன்னது வந்து மிகப்பெரிய ஒரு புரட்சிகர வார்த்தைன்னு சொல்லலாம். அன்றைக்கி போய் அந்த வில்லியம் திரிமெண்ட்ரே போய் சமர்ப்பித்த ஒரு அறிக்கையின் அடிப்படையில் தான் தாமஸ் மன்றோ தராரு. 1 லட்சம் 1 ஏக்கர் 2 ஏக்கர் இல்லை, தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்கு 12.5 லட்சம் ஏக்கரை வந்து 1820 வந்து பிரித்து தராங்க. தாமஸ் மன்றோ வில்லியம் திரிமெண்ட்ரேயோட பரிந்துரையின் அடிப்படையில் இந்த பஞ்சமர நிலங்கள்னு இப்போ சொல்லுவாங்க. இன்றைக்கி வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட ஆதி திராவிடர் சமூகத்துக்கிட்ட 1 ஏக்கர் 2 ஏக்கர் இருக்குன்னா அதுக்கு காரணம் இன்னமும் ஆங்கிலேயர் தான் நான் அடித்து சொல்லுவேன். அதற்கு முன்னால் வந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்திலிருந்து ஒருத்தர்கிட்ட வந்து 1 ஏக்கர் நிலம் இருந்ததாக இடைக்காலத்தில் மட்டும்தான் நான் பேசுகிறேன். நான் வரலாறுன்றது கிடையாது. அனைத்து நிலங்களையும் வச்சுருப்பாங்க, உயர் சமூகம்னு சொல்லிக்கிட்டு தான் வச்சுருப்பாங்க. இன்னமும் அந்த நிலங்கள் இப்போ வந்து அந்த வறுமையினால் நம்ம மக்கள் வந்து அவங்கக்கிட்ட வந்து கொடுத்துருந்தாலும் இன்னமும் ஒரு சிலர் நிலங்கள் வச்சுருக்கிறதுக்கு காரணம் அன்றைக்கி தாமஸ் மன்றோ போட்ட அறிக்கை தான். அது மட்டுமா இல்லை, நம்ம ரிப்பன் பிரபுன்னு ஒருத்தர் இருந்தார். ரிப்பன் பிரபுவோட அறிக்கை என்னன்னா, நீதிமன்றங்கள் வழக்காடும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள்
இல்லை வழக்கறிஞர்கள் ஆங்கிலேயர்களுடைய வழக்குகளில் ஆங்கிலேயர்கள் மட்டும்தான் வாதாடணும்னு இருந்து அதை வந்து திருத்தி ஆங்கிலேயரோட வழக்குகளில் இந்தியர்களும் வாதாடலாம் என்ற ஒரு சமூக சமத்துவத்தை வந்து கொண்டு வந்தவர் என்பவர் வந்து ரிப்பன் பிரபு. ரிப்பன் எங்கள் அப்பன் என்று சொல்கிறதுக்கு காரணம் இதுதான். அது மட்டும்தான் இல்லை, சமூகம் சார்ந்து பொருளாதாரம் சார்ந்து அனைத்து மக்களும் சமமாக இருக்கணும்னு நினச்சது, அதை கொண்டு வந்தது, அப்ளை பண்ணது ஆங்கிலேயர் தான். இன்றைக்கி இங்கே அம்பேத்கர் வந்து எங்கள் சட்டத்தை வெளியிட்டுட்டாரு. இன்றைக்கி வந்து அயோத்திதாச பண்டிதர் வந்து இன்றைக்கி வந்து எங்களுக்காக போராடிருக்காரு. இல்லை ரெட்டமலை சீனிவாசன் போராடினார், இல்லை எம்சி ராஜா போராடினார், இல்லை ஜோதிபா பூலே போராடினார், ஸ்ரீநாராயண குரு போராடினார். இதெல்லாம் வந்து சொல்கிறதுன்றது வந்து இவங்கெல்லாம் போராட காரணம் அவங்களோட சோர்ஸு, இல்லை அவங்களோட இந்த தைரியத்தோடு போராடுறதுக்கு காரணம் ஆங்கிலேயர் தான் நான் அடித்து சொல்லுவேன். ஏன் ஆங்கிலேயர் மட்டும் இல்லைன்னா என்ன நடந்திருக்கும்? அவங்க போராடணும்னு நினச்சிருந்தாலும் அவன் தலையை வெட்டிருப்பானுங்க. இதெல்லாம் வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் முன்னேற்றம் மட்டும் இல்லை, ஒரு சமூகமானது ஒரு தனி மனித முன்னேற்றம் தான் ஒரு கிராம முன்னேற்றம், ஒரு கிராம முன்னேற்றம் தான் ஒரு மாவட்டத்தோட முன்னேற்றம், ஒரு மாவட்டத்தோட முன்னேற்றம் தான் ஒரு மாநிலத்தோட முன்னேற்றன்ற மாதிரி ஒரு தனி மனிதன் எவ்வளவு வந்து தாழ்த்தப்பட்டவன் என்றதுனால ஒடுக்கப்பட்டவனோ அவன் இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு சமூக ரீதியில், பொருளாதார ரீதியில், இல்லை அரசியல் ரீதியில் முன்னேற்கிறதுக்கு காரணம் எல்லாத்தையும் ஒன்று வந்து கொடுத்து ஒரு இடத்துல வைக்கணும்னா அது ஆங்கிலேயர் தான் நான் அடித்து சொல்லுவேன். இதை நான் வந்து நான் பேசுறதுக்காக சொல்ல, இது வந்து வரலாற்று ரீதியான உண்மை. நீங்கள் வேணால் நெட்லேயோ இல்லை புத்தகத்திலேயோ நான் இது வரைக்கும் படித்ததை வச்சு நான் சொல்கிறேன். நீங்கள் வேணால் நெட்டில் இல்லை புத்தகத்தில் நீங்கள் வாசிப்பு செஞ்சு பாருங்கள். இதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஆங்கிலேயர் நமக்கு செஞ்சது நன்மையா இல்லை தீமையான்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.